நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பாடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. முன்பாக பின்பாக குறையாத அன்பாக மாற்றாமல் வரம் பொழிந்தீ, தப்பாமல் நன்றி சொல்வே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. யோசுவா போல வைராக்கியமா சொல்லுவீங்களா? நானும் என் வீட்டாரும் இந்த ஆண்டவரை மட்டுமே தேடுவோம், இந்த ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்வோம், இந்த ஆண்டவருக்காய் எழுப்பப்படுவோம்னு சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை பாடலை பக்தியோடு நான் பாட, அதை கேட்டு நீங்கள் பின்னால பாட அன்போடு அழைக்கிறேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அவரை விட்டு நோக்கி நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். முன்பாக பின்பாக குறையாத அன்பாக வற்றாமல் வரம் பொழிந்தீ, தப்பாமல் நன்றி சொல்வே. முன்பாக பின்பாக குறையாத அன்பாக வற்றாமல் வரம் பொழிந்தீ, தப்பாமல் நன்றி சொல்வே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்திலிருந்து நீங்க செஞ்ச நீங்க கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். தாழ்வி வந்தேன், கண்ணீரோடு வந்தேன், குழப்பத்தோட வந்தேன். உபரசனம் என்னை வழி நடத்தியது, உபரசனம் என்னை ஆசீர்வதித்தது, என்னை தொட்டு பலப்படுத்தியது. தொடர்ந்து என்னை உயர்த்தி உயர்லமா மாற்றினீர். உன்னத சாட்சியா எழுப்பி பிரகாசிக்க கிருபை செஞ்சீர் சொல்லி உணர்ந்தோம். தாய் போல தினம் தேற்றி தந்தை போல் விலகாமல் எப்போதும் நடத்தி சென்றீ, தப்பாமல் நன்றி சொல்வே. தாய் போல தினம் தேற்றி தந்தை போல் தினாற்றி விலகாமல் நடத்தி சென்றீ, தப்பாமல் நன்றி சொல்வே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி
நன்றி. தேவைகளை சந்திச்சீங்க, கண்ணீரை துடைச்சீங்க, கலக்கங்களை போக்கீங்க, வல்லமையான வழி நடத்தினீங்க. உடைய அற்புத பிரசன்னம் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தியது. தெய்வீக பிரசன்னம் எப்போதும் எப்போதும் துணையாய் தூணாய் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். என்னை ஆசீர்வதித்தீரே நன்றி, அழைத்தீரே நன்றி, அற்புதமாய் என்னை பலப்படுத்தினீரே நன்றி, கண்ணீரை துடைச்சு கலக்கங்களை போக்கினீரே நன்றி, விடுதலையை தந்தீரே நன்றி, வெற்றிகளை கொடுத்தீரே நன்றி, அருளால் ஆசீரால் அபிஷேகத்தால் நிறைத்து என்னை வல்லமையை வழி நடத்தினீரே நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கருவில் என்னை தெரிந்தீரே, கண் போல காத்தீரே, ஓயாமல் அணைத்து கொண்டீர், தப்பாமல் நன்றி சொல்வேன். கருவில் என் தெரிந்தீரே, கண் போல காத்தீரே, ஓயாது அணைத்து கொண்டீர், தப்பாமல் நன்றி சொல்வேன். நன்றி இயேசு ராஜா. ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசு ராஜா. போன வருஷம் முழுவதும் புனிதரின் பாதுகாவல் இல்ல, அற்புதமா அதிசயம் அவர் நம்மளை வழி நடத்தினார். கேட்டதை கொடுத்தாரு, நினைச்சதை செஞ்சாரு, நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, குடும்பத்துல சமாதானம், குடும்பங்கள வளர்ச்சி, தொழில்களில் முன்னேற்றம். ஆண்டவரே எல்லாம் நீங்க கொடுத்தது உணர்ந்து இருக்கிறேன், ஓடி வந்திருக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய தெய்வீக பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நிழல் போல உடன் வந்தீர், நிலையான உறவானி, சிறகின் கீழ் என்னை மறைத்தீர், தப்பாமல் நன்றி சொல்வேன். நிழல் போல உடல் வந்தீர், நிலையான உறவாணி, சிறகின் கீழ் என்னை மறந்தீர், தப்பாமல் நன்றி சொல்வேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆசீர்வதித்தீரே இயேசு ராஜா, குடும்பத்தின் காரியங்கள் ஒன்றை பெற்றுக் கொடுத்தீரே. இயேசு ராஜா, வேதனைகள் துணை நின்றீரே. இயேசு ராஜா, மெய்யான விடுதலை கொடுத்தீரே. நன்றி இயேசு ராஜா, பரிசுத்த பிரசன்னத்தில் என்னை தாங்கினீரே. இயேசு ராஜா, இப்போதும் எப்போதும் துணையாய் தூணாய் இருந்தீரே. நன்றி இயேசு ராஜா, பரிசுத்த பிரசன்னத்தில் என்னை சூடினீரே. நன்றி இயேசு ராஜா, விலகாமல் கைவிடாமல் உள்ள பிரசன்னம் இருந்ததே. நன்றி இயேசு ராஜா, அற்புதமாய் அதிசயமாய் என்னை உயர்த்தினீரே. நன்றி இயேசு ராஜா, குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணினீரே. நன்றி இயேசு ராஜா, நடந்த எல்லா மங்களகரமான காரியங்களுக்கு, இயேசு ராஜா, வளர்ச்சியின் பாதையில் அடுத்தடுத்து பயணிப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கினீரே. இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தப்பாமல் நன்றி சொல்வே நான், தப்பாமல் நன்றி சொல்வே. ஆண்டு முழுவதும் அற்புதமாய் என்னை வழி நடத்தினீர். உம் சிறகை நிழலில் வைத்து என்னை காத்தீர்.
பரிசுத்தத்தின் பாதையில் என்னை உயர்த்தினீர். மகிழ்ச்சியின் தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்தீர். உன் பரிசுத்த பிரசன்னம் என்னை விட்டு விலகாமல், கைவிடாமல், துணையாய் தூணாய் எப்போதும் இருந்தது. புனிதையின் வல்லமையான பாதுகாவலுக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணியதும் எதிர்பார்த்ததும் திட்டமிட்டதற்கும் மேலாக நீர் ஆசீர்வதித்தீர். உன் பரிசுத்த கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு வல்லமையாய் நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உணர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இன்னும் உற்சாகமா, இன்னும் உற்சாகமா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உட்காரலாம். நல்லா இருக்கீங்களா? குட். நல்லா இருக்கிறோம். சந்தோஷம். உங்க பங்கு தந்தை கூப்பிட்டோன்னே அப்படி ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பா வரணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். இறைவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மை சிறப்பாய் வல்லமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். வாசிக்கலாம். திருவெளிப்பாடு புத்தகம் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. திருவெளிப்பாடு புத்தகம் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போதும் செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருமையான ஒரு இறை வார்த்தை. நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை யோசித்துப் பார். நான் திரும்ப சொல்றேன், திருப்பலி முன்னுரையில் சொன்னது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி என்ன? எவ்வளவு தொலைவு இந்த ஆண்டவரை விட்டு ஊதாரி பிள்ளையாக நாம் ஓடி தேடி வந்து நம்மை காக்கிறவராக, அரவணைக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக நம்புறவங்க, உணர்ந்துள்ளவங்க கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ரொம்ப நாள் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு, ஒரு உண்மை சம்பவம். அந்த கதை சின்ன வயசுல ஆல்டர் பாய், கிட்டத்தட்ட 7வது 8வது படிக்கிறார். அவருக்கு கீழே 3 சகோதரர்கள், 2 சகோதரிகள் அப்படின்னு 5 பேர். பொறுப்பில்லாத அப்பா, தடுமாறுகிற அம்மா. திடீர்னு அவங்க அப்பா இறந்து போறாரு. அந்த இறந்து போன சூழ்நிலையில் குடும்பத்தை முழுவதுமாய் சுமக்க வேண்டிய பொறுப்பு நிக்கி குரூஸ் மீது விழுகிறது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன பெருசா தெரியும்? போறாரு, சிரமப்படுறாரு. அமெரிக்காவினுடைய முக்கிய பகுதிகளில் வேலை தேடுறாரு. எப்படியாவது என் தங்கச்சிகளுக்கு, என் தம்பிகளுக்கு, என் தாய்க்கு கால் வைத்து கஞ்சி ஊத்திர மாட்டேனா அப்படின்னு கிடைச்ச வேலை எல்லாம் செய்யறார். கொஞ்சம் வளர்றார். 2-3 வருஷம் நேர்மையா இருந்து ஒன்றும் செய்ய முடியல. குடும்பத்துல பசி, பட்டினி, வெறுப்பு, நோய், ஏமாற்றம் அப்படின்னு அவங்க குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தெருக்களிலே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல தன்னை சேர்த்துக்கிறார். சேர்த்துக்கிட்டு அவர்களோடு தவறான தொழிலுக்கு போகிறார். இப்ப வசதி பயங்கரமா கிடைக்குது.
இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய சாதுரியத்தால, தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, தன்னுடைய திறமையால சீக்கிரமா கிட்டத்தட்ட 6 மாசத்திலேயே அந்த குழுவுக்கே தலைவன் ஆயிட்டார். லட்சங்கள்ல கோடிகள்ல இப்ப சம்பாதிக்கிறார். யார் என்ன இறக்கெல்லாம் கிடையாது. அடிச்சு போடுறது, நொறுக்கிறது, இருக்கிற பணத்தை நகைய பிடுங்கிறது. இன்னும் சிறப்பா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எத்தனை நாள் தான் இப்படி சின்ன சின்ன திருட்டா செஞ்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறதே. லைஃப்ல ஒரே தரம் அடிக்கிறோம் பேங்க கொள்ளை. அந்த கொள்ளையடித்த பிற்பாடு லைஃப்ல செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. மிகப்பெரிய தொகை தடயம் இல்லாம கொள்ளையடிச்சிடுறாங்க. இப்ப நாட்கள் உருண்டோடுகிறது. கிட்டத்தட்ட அவருக்கு வயது 30-32 ஆகிவிடுகிறது. சகோதரர் சகோதரிகள் எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் அவருடைய தேவையான காரியங்கள், இவருடைய மனைவி, பிள்ளைகள், தாய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பங்களா அப்படின்னு இப்ப வசதிக்கு குறைவே இல்லை. ஆனால் நிக்கி க்ரூஸனோட உள்ளத்துல அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த சின்ன பிள்ளைகள் அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில ஒருவேளை 2 வேளை சாப்பாடு சாப்பிட்றப்போ ஒரு நிம்மதி இருந்துச்சு, ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப அந்த நிம்மதி, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். என்ன செய்யறது அப்படின்னு குழப்பத்தோட இருக்கிறார். அப்ப அவரோட மகள் மறைக்கல்வி போயிட்டு வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லுது, அப்பா, ஏசப்பா கிட்ட நம்ம எப்போ போனாலும் அவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை, நம்மளை ஒதுக்கிறது இல்லை, நம்மளை ஓரம் கட்டுறது இல்லை. நம்ம எப்போ போனாலும் எப்படி போனாலும் அப்படியே நம்மளை ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. இப்ப இவருக்கு பயம். ஏன்னா கணக்கில் வைக்க முடியாத அளவு பாவம் செஞ்சாச்சு. மனைவியை கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா, இவ்வளோ சந்தோஷத்துல நீ என் கூட இருந்த, நாளைக்கு ஒருவேளை தண்டனை என் மேல வருதுன்னா அந்த தண்டனையில ஏதாவது நீ ஷேர் பண்ணிக்குவியா? மனைவி சொல்றாங்க, அது எப்படிங்க முடியும்? தப்பு செஞ்சது நீங்க, அனுபவிச்சது வேணா நாங்களா இருக்கலாம். நாங்க எப்படி போய் உங்க பாவத்துல எங்களுக்கு பங்கு அப்படின்னு நாங்க எடுத்துக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. தன்னுடைய சகோதரிடத்துல போறார்ப்பா, உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன், கல்லூரியில படிக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சேன், நீ இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கன்னா அண்ணனோட இதுதான். அப்ப அண்ணன் செஞ்ச பாவத்துல உனக்கும் ஒரு பங்கு இருக்கு, அதை நீ ஏத்துக்குவியா? சொல்ற, ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஏத்துக்க மாட்டேன். அடுத்து ஏமாற்றம். தாயின் இடத்துல போய் காலை பிடிச்சிட்டு அழுகிறாரம்மா, நீங்கள் அதை எடுத்துக்குவீங்களா? இல்லப்பா, அது முடியாது. ஏன்னா பாவத்துல பங்கெடுக்க முடியாது. நீ தான் எல்லாம் செஞ்ச, நீ தான் அதை அனுபவிக்கணும். கோயிலில் போய் உட்காந்து கதறி அழுகிறார். அழுகிற போது அந்த சிலுவையிலிருந்து இயேசு பேசுகிறது போல் உணர்கிறார். அவர்கிட்ட கதறி அழுகிறாரு. உதைக்கப்பட்ட பந்தாக சோர்ந்து உடைந்து குழப்பத்தோடு ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறேன், எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறப்ப அந்த சிலுவையிலிருந்து இயேசு பேசுகிறது போல் உணர்கிறார். மனம் மாறு, மனம் மாறு, மனம் மாறு. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. தன்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டு சொல்றாரு, அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சது நான் தான், இந்த பணம் இங்கெங்க இருக்கு, இதை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அரெஸ்ட் ஆகிறார். அந்த சிறைச்சாலையில் அவருக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். அப்பதான் அவர் ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்றார். இயேசுவை சொல்ல துவங்கியதும் அவருக்குள்ளதாக ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. சிறைச்சாலை அதிகாரிகிட்ட கேட்கிறார், எனக்கு ஒரு பைபிள் மட்டும் வாங்கி கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுப்பீங்களா? பைபிள் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பைபிளை படிக்கிறார். முழந்தால் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். நன்னடத்தையின் காரணமாக ஒரு 3 ஆண்டுகள்ல விடுதலை செய்யப்படுறார். வெளியில வந்ததான் அவர் சொல்றாரு, இந்த கடவுள் என் பாவத்திற்காக, என்னுடைய பலகீனங்களுக்காக, என்னுடைய குறைகளுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி என்னை மீட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதன் பிறகு ஆண்டவர் இயேசுவுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் எடுத்து சொல்லுகிற ஒரு நற்செய்தி பணியாளராக, இவாஞ்சலிஸ்டாக நிக்கி க்ரூஸ் மாறினார் என்பது வரலாறு.
இன்னைக்கு நம்முடைய புனிதையினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது கிட்டத்தட்ட இந்த நிக்கி கிறிஸ்துவோட வாழ்க்கையை போல் ரொம்ப அழகா பொருந்துகிறது. இயேசுவை சந்திப்பதற்கு முன் அப்படிங்கிறப்ப அவருடைய வாழ்க்கையில பாவம் நிறைந்திருந்தது, பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது, கடவுளுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. எப்படிப்பட்ட நிலையில கடவுள் நம்மளை படைச்சாருங்கிறத உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். வாசிங்க 1 பேதுரு 2:9. கடவுள் எப்படிப்பட்ட நிலையில உங்களை என்ன படைச்சிருக்காரு? 1 பேதுரு 2:9. ஆனால் நல்ல கவனிங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். ஃபர்ஸ்ட் பிளஸிங், நீங்க யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். சும்மா ஏப்பசோப்ப கிடையாது, தெருவில் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது. தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். 2வது, அரச குருக்களின் கூட்டத்தினர். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. 3வது, தூய மக்களினத்தார். 4வது, இந்த ஆண்டவருடைய உரிமை சொத்தான மக்கள். எவ்வளவு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பாக்கியம். அதை உணர்ந்த பிற்பாடு தெரிந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், இந்த ஆண்டவருடைய உரிமை சொத்துங்கிறத உணர்ந்து கொண்ட பிற்பாடு, புரிந்து கொண்ட பிற்பாடு நிக்கி கிறிஸ்துவுடைய வாழ்க்கை மாறியது. இன்னைக்கு அதை புரிஞ்சுக்காதனாலதான் நம்ம இந்த உலக பிரகாரமா ஓடிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்காதால தான் நம்ம இந்த உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்தை பல சமயங்களில் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். இதுபோல திருநாட்கள் நமக்கு நினைவூட்டுவதற்காக இறைவன் கொடுக்கிற பொன்னான வாய்ப்பு. தெரிந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினத்தார், இந்த ஆண்டவருடைய உரிமை சொத்து அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுகிறார். புனிதை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டதால தான் 2ஆம் பகுதி வாழ்க்கை, செகண்ட் சான்ஸ், அந்த 2ஆம் பகுதி வாழ்க்கை புனிதத்தில் அவர்கள் நிறைந்திருப்பதற்குரிய ஒரு பாக்கியத்தை, ஒரு பேற்றினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாட்ஸ்அப்பில் ரொம்ப அழகாக ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு. கடவுளும் கூகுள் மேப்பும் ஒன்று. கடவுளும் எதுவும் கூகுள் மேப்பும் ஒன்று. எனக்கு ஆச்சரியம், இது என்னடா கடவுளை போய் கூகுள் மேப்போட இது பண்ணுறாங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு கீழே தள்ளிட்டு போனேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட்டு நான் நாகர்கோயில் போகணும். இன்னைக்கு நைட்டு நாகர்கோயில் போகணும். நாகர்கோயிலுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்வேன்? செல் எடுத்து மேப்பில் காரமடை டு நாகர்கோயில், செயின்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன் நாகர்கோயில் அப்படின்னு போட்டோம்னா அது என்ன செய்யும்? 447 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும். 447 கிலோமீட்டர். நிறைய வழி சொல்லும். டோல்கேட்டோட போக விரும்புறீங்களா, டோல்கேட் இல்லாமல் போக விரும்புறீங்களா, கூட்டமாக போக விரும்புறீங்களா, இல்லை தனியாக போக விரும்புறீங்களா கேட்கும். நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வசதிப்படி கிளிக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கார் எடுத்துட்டோம், நாகர்கோயிலுக்குன்னு போட்டாச்சு. நாகர்கோயிலுக்குன்னு போட்டாச்சு. அப்போ இந்த வழி போயிட்டே இருக்குது. போகிற போது ஒவ்வொரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்கும் அது எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்லுது? இன்னும் 500 மீட்டர்ல நீங்க ரைட் எடுக்கணும், இன்னும் 1 கிலோமீட்டர்ல நீங்க லெஃப்ட் எடுக்கணும். என்னைக்காவது கூகுள் மேப்பு கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க கூகுள் மேப் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு நம்ம முன்னால் உட்காந்துட்டு போகிறோம், டிரைவர்கிட்ட மேப் போட்டு காட்டாச்சு, அவர் போயிட்டு இருக்காரு. 500 மீட்டரில் ரைட் எடுங்குது, 300 மீட்டரில் ரைட் எடுங்குது, 100 மீட்டரில் ரைட் எடுக்கு அப்படிங்குது. ஆஹா, நான் எடுக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன் அப்படின்னா கூகுள் மேப் என்னைக்காவது டென்ஷன் ஆகுதா? எருமை, நான் என்ன சொல்கிறேன், நீ எங்கே போயிட்டு இருக்கிற? என்னைக்காவது டென்ஷனாக இருக்கா? அந்த அக்கா என்ன செய்வாங்க? நீ தாண்டி போனதுலேருந்து ரீரூட் போட்டு நீ போவேன்ட்டு எடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் கடவுளுடைய அன்பு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கடவுள் ஒருபோதும் கோபப்படுவது இல்லை.
இன்னைக்கு நம்ம டெஸ்டினேஷன் போட்டாச்சு. எங்க டெஸ்டினேஷன் எங்க போட்டிருக்கோம்? ஹெவனுக்கு. டெஸ்டினேஷன் எங்க போட்டிருக்கோம்? ஹெவனுக்கு. அப்போ வழி காட்டுது. டோல்கேட்டோட போறியா இல்லை ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போறியா? எதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம்? முழு உரிமை நமக்கு கொடுத்துருக்கார். God has given the full freedom. எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம். இதைத்தான் தேர்ந்தெடுக்கணும், இப்படிதான் நீ போகணும். நான் சொல்றேன், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் கடவுள், உன்னை படைச்சவன். நீ இதுல வா, இப்படி வா. என்னைக்காவது கைப்பிடிச்சு இழுக்கிறாரா? தப்பு செய்யறப்ப என்னைக்காவது பொய் பேசுறப்ப வாயை டபக்குன்னு அப்படியே அமுத்திடுறாரா? இல்ல, சுதந்திரத்தை கொடுக்கிறார், பொறுமையோடு இருக்கிறார். வாசிங்க 2 பேதுரு 3:9. ரொம்ப அழகான ஒரு இறை வார்த்தை. 2 பேதுரு 3:9. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவ்வாறு அவர் காலம் தாழ்த்துவது இல்லை. மாறாக உங்களுக்காக எப்படி இருக்காரு? மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அப்பாலாம் ஒரு சில டைம் சொல்லுவாங்க, பாரு ஒரு தரம் தான், இதான் லாஸ்ட் டைம், இதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பொறுமை இழந்துருவாங்க. ஆனா கடவுள் ஒருபோதும் பொறுமை இழப்பது இல்லை. இன்னொரு வாய்ப்புன்னு பொறுமையோடு காத்திருக்கிறார். எச்சரிக்கைகளை அவ்வப்போது கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்கள் பயணிக்கிற போது, பணி செய்கிற போது, போகிற போது, வருகிற போது, தேவையில்லாது, நல்லது, தப்பானது எல்லாத்தையும் செய்கிற போது, ஆசீர்வாதமானது, சாபமானது எடுக்கிற போது என்ன செய்யறாரு? கையை பிடிச்சு இழுக்கிறாரா? இல்ல, பொறுமையோடு காத்திருக்கார். ஏன் காத்திருக்கிறாரு? பொறுமையோடு காத்திருக்கிறார். யாரும் அழிந்து போய் விடாதபடி அவர் காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கல, பாதியில ஒருவேளை நினைச்சிருந்தாருன்னா, எனக்கு பைபிள்ல ஒரு கொட்டேஷன் ரொம்ப பிடிக்கும். பைபிள்ல ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு வசனத்தை, என்ன பிரச்சனை, என்ன குழப்பம், என்ன ஏமாற்றம், என்ன தோல்வி, என்ன அவமானம், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை படிச்சுன்னா இதாயிருவேன். நீங்களும் படிச்சா கூட ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். வாசிங்க சபியுரையாளர் 7:8. சபியுரையாளர் 7:8 வாசிங்க. சபியுரையாளர், திருப்பாடல்கள், நீதிமொழிகள், அதை தொடர்ந்து சபியுரையாளர். ஒன்றின் தொடக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஓப்பனிங்க பார்க்காத. ஹலோ, பல சமயங்கள்ல நம்ம துவக்கத்தை பார்க்கிறோம். துவக்கத்தை மட்டும் பார்த்து பயந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம், குழப்பம் அடைகிறோம். ஒருவேளை துவக்கத்தை மட்டும் பார்த்து இருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க, பேதுருனுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சீடர் யாரு? பேதுரு. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? என் பின்னே வா, நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன். கூப்பிடுறப்ப அவர் பேர் என்ன? சீமோன். அவர் பேர் என்ன? அவருக்கு என்ன பேர்? இது மேல நிறைய தொந்தரவு வரப்போது. ஆனால் அசையாத ஒரு பாறையாக திருச்சபைக்கு நீ எடுத்துக்காட்டாய் இருப்பாய். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
பாருங்க, முக்கியமான எல்லா நிகழ்வுகள்ல இயேசு 12 சீடர்களை கூட்டிட்டு போனாரா? இல்ல. எத்தனை பேரை கூட்டிட்டு போனாரு? 3 பேர் கொண்ட குழு. 3 பேர் கொண்ட குழு. அந்த 3 பேரை தான் கூட்டிட்டு போறார். எல்லா இடத்துக்கும் பேதுரு மிஸ் ஆக மாட்டார். அந்த யாயிர் மகள் குணமடைகிறது, எல்லாம் வெளியிலேயே இருங்க அப்படின்ட்டு போறாரு. பேதுரு மட்டும் உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த உருமாற்றம் மேல போறாரு. உருமாற்றத்தின் போதும் பேதுரு கூட இருக்கிறார், இருந்து சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொரு நிகழ்வும் பேதுரு கூட இருக்கிறார். பேதுருவை முன்னாலேயே எச்சரிக்கிறார். சேவல் கூவும் முன் மும்முறை மறுதலிப்பாய். ஆண்டவர் பேதுரு ஹலோ பேதுரு எச்சரிக்கிறார் முன்னாலேயே, மும்முறை மறுதலிப்பாய். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? அதெல்லாம் நடக்காத ஆண்டவரே. நான் எப்பேற்பட்ட ஆளு? கூப்பிட்டதுல யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டீங்க? என்ன தான் கூப்பிட்டீங்க. என் பேர் என்ன? சீமோன். ஏன் மாத்துனீங்க? பேதுரு. என் பேர் என்ன? பாறை அப்படின்னு பில்டப் போடுறாரு. ஆனா அந்த சூழ்நிலை பயத்துல குழப்பத்துல என்ன பண்ணிடுறாரு? இயேசுவா, நாசரேத்தா, யாருன்னே எனக்கு தெரியாது, இன்னும் சபிக்கிறார், ஆணையிடுகிறார். 3 முறை மறுதலித்த பின் கதறி அழுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இதோட பேதுரு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சிருந்தாருன்னா, ஒன்றின் தொடக்கம் அல்ல, முடிவே கவனிக்கத்தக்கது. நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை. அதுக்கு பிறகு ஒரு யூட்டர்ன் போடுறாரு பேதுரு. அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறதே. சாதாரண பெண்களை பார்த்து, அடிமைகளை பார்த்து பயந்து உளறிய பேதுரு இப்ப அரசு அலுவலர்கள் முன் நிற்கிறார். இந்த இயேசுவை அறிவிக்க கூடாதுன்னு சொல்றப்ப என்ன சொல்றாரு? அவரை அறிவிக்க இடாமல் நாங்கள் என்ன செய்வது? நீங்க என்ன சொன்னாலும், கொன்னு போட்டாலும் சரி, நாங்கள் அறிக்கை இடாமல் இருக்க மாட்டோம். ஏன்? விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். தொடக்கமல்ல, முடிவே கவனிக்கத்தக்கது. நம்முடைய புனிதனுடைய வாழ்க்கை பார்க்கிற போதே தொடக்கத்தில் 7 பேய்களை கொண்டிருந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் அவரை பரிசுத்தப்படுத்துகிறார், ஆண்டவர் அவரை தூய்மைப்படுத்துகிறார். யூ ஆர் குட் ஃபார் நத்திங். நீ யூஸ்லெஸ், உன்னால பிரயோஜனம் இல்ல, ஒதுக்கல, புறக்கணிக்கல, ஓரங்கட்டல. அந்த பெண்மணிக்கு முதலாக உயிர்த்த பின் காட்சி கொடுத்து அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலர் என்று பெருமை மிகு நிலைக்கு ஆண்டவர் உயர்த்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சாதாரண ஒரு பெண் யூத சமூகத்தில் அவங்களுக்கு என்ன நமக்கு நல்லாவே அடிக்கடி மறைவுரைகளை சொல்லி இருப்பாங்க. ஓரங்கட்டப்பட்ட, புதுக்கணிக்கப்பட்ட ஒரு தளத்தில் அவங்கள வச்சிருந்தாங்க. எந்த அளவு அப்படின்னா, பொருட்களுக்கு, விலங்குகளுக்கு அடுத்த நிலையில தான் பெண்களை வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில முதலாக அதிகம் நேசித்த சீடருக்கு காட்சி கொடுக்கல, 3 குழுவினர் அவங்களுக்கு காட்சி கொடுக்கல, 12 சீடர்களுக்கு காட்சி கொடுக்கல, அப்பா அம்மாவை தேடி ஓடல. முதலாக மகதல மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். ஏன்? இனிதான் உன் வேலை ஆரம்பிக்குது. God never gives up. கடவுள் எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் நம்மீது கொண்டிருக்கிற அந்த திட்டத்தை அவர் கைவிடுவதில்லை. தொடக்கத்தை பார்க்காத என்னையிலிருந்து இந்த ஆண்டவர் நிக்கி க்ரூஸை எப்படி ஒரு புது மனுஷனா மாத்தி ஒரு அற்புதமான சாட்சியாய், அபிஷேகம் தரக்கூடிய ஒரு சாட்சியா பயன்படுத்தினாரோ, அதுபோல நம்மையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் தொடக்கத்தில் வாசிச்சோம், எந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை நினைவு கூர்ந்துக்கொள். எதிலிருந்து தடுமாறி விடுகிறார்? வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? உன்னுடைய பலகீனம் என்ன? உன்னுடைய குறைபாடுகள் என்ன? உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஒப்பு கொடுக்கிற போது, அர்ப்பணிக்கிற போதே. வாசிங்க, ரோமையர் புத்தகத்தில் பவுலடியார் ரொம்ப அழகா சொல்றார். 12வது அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகள் ரொம்ப அழகா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையாய், புனிதனுடைய வாழ்க்கை போல மாற ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கட்டும். ரோமையர் 12:1-2. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு,
கடவுளுக்கு நல்ல கவனி, எப்படிப்பட்ட பலி அவர் விரும்புறாரு? ஃபர்ஸ்ட் உகந்த, ரெண்டாவது தூய, மூணாவது உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். கடவுள் தான் எதிர்பார்க்கிறார். உகந்த தூய உயிருள்ள பலியா என் வாழ்க்கை இருக்கா? தடுமாறினந்தான், தத்தளிச்சந்தான், கீழே விழுந்தான், ஆனா எந்திரிச்சு அவர் துணையோடு இனி புனிதையை போல நான் நடக்க திறனி இருக்கா? அப்பதான் நான் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியா என்ன கொடுக்க முடியும். அவர் மற்றதெல்லாம் விரும்புறது இல்லை. திருவிழா அன்னைக்கு களைகட்டும், கண்டிப்பா வான வேடிக்கை விடுவீங்க, பிரம்மாண்டமான தேர்ல நம்ம புனிதை வருவாங்க, ஊரெல்லாம் எடுத்துட்டு போய் ஜெவமால சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வருவீங்க. வீட்டுல சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், பிரியாணி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கடவுள் விரும்புகிறது அதெல்லாம் வெளி. கடவுள் விரும்புகிறது உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். Am I ready to surrender and submit myself in the presence of this Jesus? இந்த உயிருள்ள ஆண்டவருடைய உன்னத பிரசன்னத்துல என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேனா? எப்படி ஒப்பு கொடுக்கிறது? எப்படி ஒப்பு கொடுக்கிறது? புனித பெர்னதெத் ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க ஒரு தத்துவம் சொல்றாங்க, பிலாசபி, ப்ரூம்ஸ்டிக் பிலாசபி. என்ன பேரு? ப்ரூம்ஸ்டிக் பிலாசபி. ப்ரூம்ஸ்டிக்னா என்ன? விளக்கமாறு. ப்ரூம்ஸ்டிக்னா என்ன? விளக்கமாறு. விளக்கமாறு தத்துவம். என்னடா இது பெர்னத்தம்மா என்னடா சொல்றாங்க அப்படின்னு ஆச்சரியமா படிச்சப்ப ஒரு பெரிய உண்மை அதுல ஒளிஞ்சிருக்கு. விளக்கமாறு எங்க வைப்பீங்க? எங்க வைப்போம்? மூளையில யார் கண்ணுலையும் படாம வைப்போம், அப்படிதானே? விளக்கமாறு யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. வெளியிலிருந்து வந்தாங்கன்னா விளக்கமாற பாத்திரக்கூடாது. அது எங்க இருக்கணும்? ஒரு ஓரமா மூளையில மறைஞ்சு இருக்கணும். பெருந்தம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே ஒரு விளக்கமாறு போல என்னை பயன்படுத்துங்க, எங்கெங்க சுத்தம் செய்யணுமோ, எப்படி சுத்தம் செய்யணுமோ என்னை தாராளமா பயன்படுத்துங்க. பயன்படுத்தி முடிச்சுட்டு அந்த மகிமை எனக்கல்ல, அந்த பெருமை எனக்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். நான் ஓடி போய் ஓரஞ்சாரமா ஒளிஞ்சுக்குவேன், ஓடி போய் மற்றவங்க கண்ணுக்கு படாதபடி மறைஞ்சுக்குவேன். என்னை பயன்படுத்துங்க, ஆனா அந்த பெருமை, அந்த மகிமை எனக்கு வேண்டாம். என்ன ஒரு அழகான வாழ்க்கை தத்துவம். இன்னைக்கு பல சமயங்கள்ல சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா தெரியும்ல, அது நடந்திருக்காது, எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்துடலாம், எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துடலாம் நினைக்கிறேன். இல்லை, ப்ரூம்ஸ்டிக் பிலாசபி புனிதையை போல தாழ்ச்சியோடு, அதுதான் தூய உகந்த உயிருள்ள பலி. ப்ரூம்ஸ்டிக் பிலாசபி விளக்கமாறு எப்படி தன்னை மறைத்து கொள்கிறதோ, ஒளிந்து கொள்கிறதோ, செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு ஒரு ஓரமா, ஐயோ நான் தான் வீட்டை கூட்டினேன், நான் தான் பெருக்கினேன், நான் இல்லைன்னா இந்த வீடு எப்படி இருக்கும் தெரியும்ல, எப்படி இருந்துச்சு தெரியுமா, சாயங்காலம் 5 மணிக்கு என்னத்தான் எடுத்து கூட்டினாங்க, கூட்டிட்டு எனக்கு ஒரு மாலை போடாம கொடை ஓரமா வச்சிருக்கு பாரு. இந்த பிசாசுகளுக்கெல்லாம் என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு நன்றி, எல்லாம் நன்றி கெட்ட ஜென்மங்க அப்படின்னு விளக்கமாறு என்னைக்காவது சொல்லுதா? அது பாட்டுக்கு நீங்க போய் ஓரமா வச்சீங்கன்னா சந்தோஷமா ஓரமா இருந்துக்குது. தேங்க்யூ, நாளைக்கு எடுத்து கூட்டிக்கோங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருக்க விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். அப்ப கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையும் என்னையும் படைக்க இறைவன் விரும்புகிறார். அதான் புனிதனுடைய வாழ்க்கை. நிக்கி குரூஸ் போல ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. கடவுள் விரும்புகிற மாதிரி இருந்ததா, சந்தோஷம் இல்லையா, பிரச்சனை இல்லை. கடவுள் இன்னும் பொறுமையோடு எனக்காக காத்திருக்கிறார். ஒன்றின் தொடக்கம் அல்ல, முடிவே கவனிக்கத்தக்கது. அப்ப அந்த முடிவு ஆசீர்வாதமா, அபிஷேகமா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய நிலைப்பாடு, என்னோட அழைப்பை நான் உணர்ந்திருக்க வேண்டும். கடவுள் என்ன 4 விதமா இது பண்ணியிருக்கார். தெரிந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினம், ஆண்டவருடைய உரிமை சொத்து. அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும், மாற வேண்டும். அப்படி நான் வாழ்கிற போது, அப்படி நான் மாறுகிற போது இறை பிரசன்னம் என்னை சிறப்பாக வல்லமையாக வழிநடத்தும்.
இந்த புனிதனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. என்னன்னா, எவ்வளோ பெரிய பாவியா இருக்கிற போதும், எவ்வளவு தொலைவு ஆண்டவரை விட்டு நாம் சென்றிருக்கிற போதிலும் ஆண்டவர் ஒருபோதும் மனம் தளருவதில்லை. பொறுமையோடு எனக்காய் காத்திருந்து என்னை வாரி அணைத்து தன் மகனாக மகளாக ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நான் உணர்ந்திருக்கிறேன். நாம் விழுந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல டி மைனர். முன்பாக பின்பாக குறையாத அன்பாக வற்றாமல் வரம் பொழிந்தீர். தப்பாமல் நன்றி சொல்வே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, பலகீனத்துல நான் உங்களை விட்டு தூர போயிருக்கிறேன். ஊதாரி போல நம்முடைய உறவை பிரிஞ்சு இதோ இந்த உலகத்தின் பின்னால் ஓடி களைத்து சோர்ந்து உடைந்து வந்திருக்கிறேன். தாய் போல தினம் தேற்றி, தந்தை போல் என்னை ஆற்றி விலகாமல் நடத்தி போனீங்களேன்னு சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுக்கலாமா? தாய் போல தினம் தேற்றி, தந்தை போல் தினமாற்றி, விலகாமல் நடத்தி சென்றி, தப்பாமல் நன்றி சொல்வே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நிழல் போல உடன் வந்தீர், நிலையான உறவானீர், சிறகின் கீழ் என்னை மறைத்தீர். தப்பாமல் நன்றி சொல்வே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உணர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மாண்புயர் கீதம் பாடி இறை ஆசிருக்கு கடந்து செல்வோம்.